ரூஃப் மேன் அப்படிங்கிற ஒரு படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ் கேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதாவது இந்த ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. படத்தில் ஹீரோ இந்த ரூஃப்லலாம் ஏறி பெரிய பெரிய திருட்டுங்களை பண்ணக்கூடிய ஒரு ஆள் இவர். அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவரை போலீஸ் பிடிச்சி 45 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க ஜெயிலில் போட்டு. அப்படி இவர் அந்த 45 வருஷமாக ஜெயிலுக்குள்ளே இருக்க வச்சு அந்த ஜெயில் லைஃப்பில் இருந்து நம்ம எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. அந்த பிளான் பண்ண மாதிரியே இவரும் தப்பிச்சு வெளியே வந்துடுவார் ஜெயிலில் இருந்து. அப்படி இவரை போலீஸ் தேடுறாங்க, துரத்துறாங்க. அப்படி இவர் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு சேஃபாக இருக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணுறாரு. அதுவும் நல்லா ப்ராப்பராக கரெக்டாக போயிட்டுருக்கும்போது இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் என்ன, ஹீரோ எப்படி போலீஸ்காரங்க கிட்டே இருந்து தப்பிச்சு வாழ போகிறாரு அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு டார்க் காமெடியோடு சேர்த்து எடுத்திருக்காங்க. படம் பார்க்க நல்லா இருக்குது. அதாவது எங்கேயுமே படத்தில் போர் அடிக்கலை. ஹீரோ ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஜெயிலில் இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணுவார். அந்த பிளான் பார்க்க நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படி ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்க கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுவார். அந்த பிளானும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இதில் இந்த பொம்மை ஷாப், அதாவது இந்த பொம்மைங்களாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டாய் மால்குள்ளே ஒரு சில வாரமாக இருப்பார். அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண விதமும் நல்லா இருக்குது பார்க்க. அதே மாதிரி படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ் டப்பிங்கில் இருக்க வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காமெடியெல்லாம் நல்லா இருக்குது பார்க்க. கண்டிப்பாக பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க.